வணக்கம். சிம்பிளான மைதா சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கலக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், பட் எண்ணெயே போதுமானதாக இருக்கும். எண்ணெய் நல்லா மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா மாவுலேயும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவோட கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் தளர இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெயை உறிஞ்சும். மாவு பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு மினிமம் 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஒரு 1/2 hour வரை ஊற விட்டால் பெட்டராக இருக்கும். மாவு நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியை விட நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். பெருசாக ஒன்றாவே தேய்க்கிறதால இன்றைக்கி நான் காய்கறி கட் பண்ணுற போர்டில் வச்சு தேய்ச்சிக்கிறேன். கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ரெக்டாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராகவோ வச்சுக்கணும். தேய்ச்ச சப்பாத்தியை கத்தி இல்லை பீஸா கட்டர் வச்சுட்டு டைமண்ட் ஷேப்பில் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பம் போல் பெருசாகவோ சின்னதாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சிப்ஸை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு மற்ற மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எண்ணெயை கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் மொத்தமாக எல்லா சிப்ஸையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம போட்ட உடனே இது மேலே எழுந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். நம்ம தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிப்ஸையும் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வரை அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அது மேலே அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அது கண்ணுக்கு தெரியும் சிப்ஸு. அந்த டைமில் கிண்டி விடுங்க. இது ரொம்ப சப்பாத்தி செய்கிற நேரத்தில் ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா சிவந்ததுக்கப்புறம் எடுத்துடுறேன். ரொம்ப கரகரப்பான சிம்பிளாக செய்யக்கூடிய மைதா சிப்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.